இந்த இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டிக்கு வந்து பூசணிக்காய் வந்து நம்ம உடைக்கணும்ல. கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா கிறிஸ்டி சுற்றுறதுக்கு இந்த பூசணிக்காய் வாங்கணும். இருக்கிறதே சின்ன சைஸ் வந்து கேட்டு இதை வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் இந்த இது வாங்கிட்டு வேற கடையை பக்கம் போனால் இதை விட குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஏன்னா சின்னதே நம்மளுக்கு போதும், எதுக்கு பெருசு, கிறிஸ்டிக்கு உடைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியாச்சு. இது வந்து 60 ரூபாய் சொன்னாங்க. ஒரு சைஸை பொறுத்து தான் ரேட்டு எல்லாமே. அப்புறம் கடைக்கு ஏற்றுறதுக்கு வந்து விளக்கு இல்லை, அதனால இது விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த தட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 95 ரூபாய் போட்டிருக்கு. இதுவும் சைஸை பொறுத்து எடையை பொறுத்து இருந்தது. இந்த விளக்குக்கு தகுந்த மாதிரி கம்மி ரேட்லேயே வாங்கியாச்சு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா 365 ரூபாய் போட்டிருக்கு. இப்படியே வச்சு இதுன்ற மாதிரி கடையில் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பணம் வந்து டிஸ்கவுண்ட் போக 450 ரூபாய் வந்து போட்டுக்கிட்டாங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து. அப்புறம் மற்ற பத்தி, சூடம், சாம்பிராணி, திரி எல்லாமே வீட்டில் நிறையாவே இருக்கு. அதனால அந்த ஐட்டம்லாம் நான் எதுவுமே வாங்கலை. அப்புறம் பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு 3/4 கிலோவும், மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தோரணம். இந்த தோரணம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய். அதனால 2 இது வாங்கியிருக்கு பாருங்க. 2 ஜோடி வந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. மொத்தம் வந்து 10 பீஸ் இருக்குண்ணா. இது வந்து கடையில் போடுறதுக்காக வாங்கியிருக்கோம். அப்புறம் அந்த மாவிலையெல்லாம் பார்த்தோம், அது கடைவீதி பக்கம் எங்கேயுமே இல்லை. மரம் வச்சிருக்கிற வீட்டில் நான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்க முடியல. இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா பொரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 1 லிட்டர் பொரி வந்து 10 ரூபாய்ன்னு விற்றாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பொரி வந்து 9 ரூபாய் சொன்னாங்க. அதனால இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 லிட்டரு வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். 20 லிட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை, அவுள் எல்லாமே பேப்பரில் மடித்து இதில் போட்டுட்டாங்க. எல்லாமே சேர்த்து வந்து 200 ரூபாய் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த பொடிக்கு மட்டும். ஓகேங்களா? இதுதான் இப்போ நான் என்னென்ன எவ்வளோ ரேட்டு சொன்னானோ நீங்களே டோட்டல் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் எதுவுமே கணக்கு பார்க்கல. எதுக்குன்னு காசை மட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போதைக்கு கணக்கு பார்க்க எனக்கு நேரம் இல்லைங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மட்டும்தான் உரிக்கிறதுக்கு இங்கே போட்டிருக்கு.